இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தம்பி உடைக்காதீங்கறல்ல, உடைச்சினா தேவையில்லாத ஆகும் தம்பி. இங்க பாரு, உடைக்காத நீங்க சொல்லுங்கக்கா. உடைக்காத நீங்க சொல்லுங்க. இங்க பாரு, உடைச்சினா நல்லா இருக்காது தம்பி. வேண்டாம் கமிட்டறா. நீங்க தொடாதீங்க. நீங்க என் மேல கேஸ். வீட்டின் மேற்கூரை சிமெண்ட் சீட்டுகளை உடைத்து அட்டாவடியில் ஈடுபட்டதுடன் போலீசார் காலில் வந்ததும் நான் தான் சார் உடைச்சேன் என ஒப்புக்கொண்டு தென்னாவட்டாக பைக்கில் ஏறி சென்ற காட்சிதான் இது. என்ன வேணா பண்ணுங்க சார். நான் தான் உடைச்சேங்க. இல்ல சொல்லுங்க. நான் தான் உடைச்சேங்க சார். சரி இந்த வரேங்க சார். அவன் வரேங்க சார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை அடுத்த மணிமலை கரடு பகுதியைச் சேர்ந்தவர் மின்னல் கொடி. இவரது கணவர் சிதம்பரம் உயிரிழந்துவிட்ட நிலையில் ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இவர் 30 வருடங்களாக அரசின் புறம்போக்கு இடத்தில் குடியிருந்து வந்த நிலையில் சிதிலமடைந்ததால் சிறுக சிறுக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டார். இதற்கிடையே மின்னல் கொடி அவரது தாயார் வீட்டில் இருந்திருக்கிறார். இந்த புறம்போக்கு இடத்தில் உள்ள வீட்டின் பின்புறம் அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் திருப்பதி ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் இரும்பு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நிலம் தொடர்பாக பாஸ்கருக்கும் மின்னல் கொடிக்கும் இடையே நெடுநாட்களாக தகராறு இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலம் தனக்கு சொந்தமானது என கூறி தகராறில் ஈடுபட்டு வந்த பாஸ்கர் தனது இரும்பு கடைக்கு இடைஞ்சலாக இருக்கும் மின்னல் கொடியின் வீட்டை அகற்ற நினைத்திருக்கிறார். இதனால் நிலத்தை அளவீடு செய்பவர்களை வரவழைத்து அளவீடு செய்தபோது 30 வருடங்களாக நிலத்தை பயன்படுத்தி வருவதால் மின்னல் கொடி பட்டா வாங்கிக் கொள்ளலாம் என கூறிவிட்டு சென்றிருக்கின்றனர். இதனால் கோபமடைந்த பாஸ்கர் தனது சகோதரன் மற்றும் நண்பரோடு சேர்ந்து சீரமைக்கப்பட்டு வந்த வீட்டுக்குள் புகுந்து சிமெண்ட் சீட்டுகளை கம்பியால் சுக்குநூறாக உடைத்து அட்டாவடித்தனமாக நடந்து கொண்டார். மேலும் அவர்கள் வீட்டின் மீது ஏறி ஒரு சிமெண்ட் சீட்டை கூட விட்டு வைக்காமல் மொத்தத்தையும் உடைத்தெறிந்தனர். பிரச்சனை குறித்து அறிந்த பாஸ்கரின் செல்போனில் போலீசார் தொடர்பு கொண்ட போது நான் தான் சார் உடைச்சேன், இல்லைன்னு சொல்லலை என ஒப்புக்கொண்டு பைக்கில் தென்னாவட்டாக ஏறி சென்றார். நான் தான் உடைச்சேங்க. இல்ல சொல்லுங்க. நான் தான் உடைச்சேங்க சார். சரி இந்த வரேங்க சார். அவன் வரேங்க சார். இவர்களோடு தன்னால் போராட முடியவில்லை என்றும் தனக்கு உதவியாக யார் வந்து தட்டி கேட்டாலும் தகாத வார்த்தைகளால் பேசுவதாக தெரிவித்த மின்னல் கொடி கண்ணீர் விட்டு அழுத காட்சி அனுதாபத்தையே ஏற்படுத்தியது. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டாலே அவன் அப்படி கேட்கிறான், நீ யாராவது அவளுக்கு வந்து கேட்கறதுக்கு இல்லை. எனக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அந்த மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அவன் கூட்டிட்டு வர 15 பேர் போன் பண்ண 15 பேர் வந்து நிக்கிறாங்க. யாராவது வராங்களா? யாரையும் கூப்பிடவும் இல்லைங்க நம்மளால. ஏன்னா அவன் எல்லாத்தையும் ஆள் பலம் இருக்குது, அவனுக்கு பண பலம் இருக்குது. தனது குழந்தைகளை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு பாஸ்கர் தனக்கு கொலை மிரட்டலும் விடுப்பதாகவும் வேதனையோடு கூறினார் மின்னல் கொடி. நாங்கள் எஃப்ஐஆர் போட சொன்னாங்க. 3 பேர் வந்து மேலே ஏறி பயங்கரமாக உடைக்கிறாங்க. என் பிள்ளையும் தகாத வார்த்தைகள் கண்டபடி வார்த்தை பேசுகிறாங்க. ஜாதி பற்றியும் பேசுனாங்க. கொலை மிரட்டலும் விட்டாங்க. கொன்றுவேன். ஆமாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.